மலையாளத்து பட்டவன் ஸ்ரீ சின்னகருப்பு, ஸ்ரீ அழகப்பன், ஸ்ரீ பட்டவன், ஸ்ரீ வைரவன் ஆகிய தெய்வங்களின் கோவில் முன்பாக அமைந்துள்ள கலையரங்கம் திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா நாள்லையும் சாமியும் போட்டு நாடகம் வைப்பான். இன்னைக்கு ஒரு அற்புதமான முறையில் ஒரு கலையரங்கம் கட்டி இந்த கலையரங்க திறப்பு விழாவுக்கு இந்த நாடகத்தை வச்சிருக்கீங்கன்னாவே அது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். ஆமாம், அதுலேயும் உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கலையரங்கம் கட்டுறது உள்ள எல்லாரும் பவுடர் போடுவாங்கல்ல, அது பெருசாக அகலமாக கட்டியிருக்கீங்க. அடுத்து கட்டும்போது கொஞ்சம் சிறுசாக கட்டிருங்க. அது ரொம்ப அகலமாக இருக்கு. அது படுத்துக்கிட்டு உருளலாம் போல, இங்கிருந்து ஓட்டப்பந்தயம் கூட வைக்கலாம் போல. இப்படி கட்டினா தாப்பா ஒருத்த மடியில் ஒருத்த உட்கார முடியும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆமாம், அடுத்தலாம் கட்ட போகும்போது உள்ள பவுடர் பிளஸ் இன்னும் ஒரு 2.5 அடியை சிறுசா குறைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அகலம். ஆமாம், அகலமாக கட்ட மேடம் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், நிறைய இதை ஒன்றும் பண்ண முடியாது. கட்டினதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இனிமே இந்த மாதிரி தவறுக ஆமாம் இன்ஜினியர்கிட்ட சொல்லி நடக்காத போது என்னன்னா இங்கெல்லாம் கொண்டி கிண்டி வச்சு நீல கம்பி வச்சு சீன் கட்டுறதுக்கு, உள்ள பொம்பளை பிள்ளைய மரவு மாத்துறதுக்கு இந்த பக்கத்து ஒரு கொண்டி, அந்த பக்கம் ஒரு கொண்டி, உள்ள துணிமணி போடுறதுக்கு ஒவ்வொரு கொண்டி, எல்லாமே வச்சு கட்டி. ஆமா, இதுல அனுபவமான ஆளுகளை கூப்பிட்டு கட்டுறதே நல்லா இருக்கும். ஆமா, அப்பதான் இந்த இல்லைன்னா ஊர்காரில் சுத்தியில் எடுத்துட்டு வா, ஆணி எடுத்துட்டு வா, இதுல வச்சு அடிக்கணும், அதுல வச்சு அடிக்கணும், உங்களை போட்டு தொல்லப்படுத்துவாங்க. வேற ஒன்றும் இல்லை. இந்த கலையரங்கு திறப்பு விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் தலை சிறந்து விளங்கக்கூடிய நடிகர்கள் கொண்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்காரம் இன்னொரு கலையரங்கில் ஸ்ரீ வள்ளிரமண நாடகம் சீரும் சிறப்புமான முறையில் நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடித்துள்ள கலை மாமணிகள் செண்டடமலாம் வெற்றி மரசு கொட்டி தனக்குர்பானியை நாட்டிக் கொண்டிருக்க மதிக்க உரிய அருமை பாசமிகு அன்பு அண்ணனமாகிய புதுகையை சேர்ந்த உங்கள் CR சீனிவாசன் அவர்கள் இன்று தினம் வேலன் வேடன் விருத்தனாக ஒருத்தனாக நடிகை கொடுக்கிறார். அதற்கடுத்தபடியாக குயிலின் குரல செவாணி வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் துருவ நட்சத்திரமாக விளங்கக்கூடிய உங்கள் அன்பை ஆதரவை பெற காத்துக் கொண்டிருக்க மதிக்க உரிய அமையபுரத்தை சேர்ந்த KK நந்தினி அவர்கள் இன்று தினம் வள்ளியாக நடிகை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுக்கு சொல் நாயகன், துடிப்பாக பேசக்கூடியவர் நாரதர் என்றால் இப்படித்தான் இருந்திருப்பார். உங்கள் எண்ணம் இயக்கத்தக்க தன்மை கூடிய அருமை பாசமிகு அன்பு அண்ணனமாகிய உடப்பம்பட்டியை சேர்ந்த P பெருமாள் ராஜ் அவர்கள் இன்று தினம் கழகப்பிரிய நாரதராக நடிகை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பாடும் பாட்டுகளுக்கு சிறு சிறு பிழைகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய இங்கு வருகை தந்துள்ள இன்னிசை கலைஞர்கள், இன்னிசை குழுவினர்கள், ஹார்மோனி சக்கரவர்த்தி அருமை பாசமிகு அன்பு அண்ணனுமாகிய கோவில்பட்டியை சேர்ந்த DA அழகேசன் அவர்கள் இன்று தினம் ஹார்மோனி பண்பாட்டை இசைப்பார்கள். ஹலோ நன்றி நன்றி. அல்ல கரிசோரை தின்னுபிட்டு செமிக்காம உட்காந்துருக்கா அவர். என்னது செமிக்கல? அதுதானா? ஆமா, கம்மலா இருக்கவும். ஆமா, நீங்க எங்களை பாராட்டலைன்னா வேற பாகிஸ்தான்ல இருந்து எவனும் பாராட்ட வர மாட்டேன். ஆமா, அப்பப்ப கை டப்பு டப்புன்னு சத்தம் கேட்கணும். ஆமா, இங்கு சிறந்த முறையில் ஹார்மோனியத்தை இசைத்த மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளி ஞானஸ்தேன். அவர் வாசிக்கும் போதே அந்த ஒரு இனிமையான ஒரு நாதம் நம் காதுல விழுகும். நீங்க எல்லாம் தெரிஞ்சவளுக்கு தெரியும். ஆமா, கலைஞர்கள்லாம் எல்லாம் இருந்தாலும் இருப்பிய போல அற்புதமான முறையில் சிறந்த முறையில் ஹார்மோனியத்தை இசைத்த அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய கோவில்பட்டியை சேர்ந்த DA அழகேசன் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதற்கடுத்தபடியாக கோடிகடி குமரன் மிருதங்க வெத்துவான் மிருதங்க சக்கரவர்த்தி புதுக்கோட்டையை சேர்ந்த ஆவுடையர்களை சேர்ந்த P மோகன்தாஸ் அவர்கள் இன்று தினம் மிருதகமன் தொப்பி என் தபேலா முடிச்சுறேன் கிளப்பு தூக்க கண்ணுக்குள்ள நிக்கிது. சரி சரி
விடக்கூடாது. கையை தட்டுங்க. என்ன நாடகம் பார்க்க வந்த மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கீங்க. நாடகம் தான் பார்க்க வந்திருக்கா. நாடகம் பார்க்குற ஒரு கைகள் எல்லாம் தட்டி ஒரு உற்சாகமா ஒரு கலகலப்பா இருக்கணும். மிருதங்காரர் எப்படி வாசிக்கிறாரு? அருமையா வாசிக்கிறார். மிகப்பெரிய ஞானஸ்தன் அவரும். ஆசிரியர் பிறந்தகை. வந்திருக்க நடிகர்கள்லாம் ஒண்ணு கூட குறை சொல்ல முடியாது. பூரா முத்துமணி மாதிரி, மணிக்குண்டு மாதிரி. ஆமா, குண்டுமணி குண்டுமணி குண்டுமணி. விலை உயர்ந்தது. மணிடா எல்லாம் சம்பளம் கூட. ஆமா, மணிடான்னா என்னன்னு சொல்லு. மணிடா 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 அப்படி இல்ல. நரகல்ல ஒரு பச்சை கலர்ல ஒரு ஈ உட்காரும் பாரு. ஆமா, அது மணி 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 ஈ. அது மாதிரி இங்க வருகை தந்துள்ள கலைஞர்கள்லாம் அற்புதமான கலைஞர்கள். ஒண்ணுமே சொல்லல. எப்படி வாசிக்கிறார்? ஒரு நல்ல படித்த ஒரு பட்டதாரி. ஆமா, இசைய முறையா படிச்சு பல மாணவர்களை உருவாக்குனவர் மிருதங்காரர். பார்க்க அப்படியே அப்புறம் மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பார். மியூசிக் டீச்சர். ஆமா, மியூசிக் காலேஜில் நல்லா படித்தவர். ஆமா, முறையா படித்தவர். சிறந்த முறையில் மிருதங்கத்தை சேர்த்த அன்பு அண்ணன் அவர்களுக்கு நன்றி. இங்கு பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் என்று பற்றக்கூடிய தனக்கு நிகர் தானே என்று தனிமுத்திரை பற்றி கொண்டிருக்கும் 2017 சிறந்த ஆல்ரவுண்டுக்கான விருதை தட்டி சென்ற அருமை மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் ஆத்தங்குடி பெங்களூரை சேர்ந்து ஆரியம் துரைராஜ் அவர்கள் இன்று ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். அண்ணன் செல்போன் வச்சிருக்கீங்களா? நிறைய. இப்போ எல்லா பிள்ளைகள்ட்டையும் செல்போன் தான் இருக்கு. இந்த பயல்களை கூட கை நோண்டி பாருங்க, எல்லாருமே செல்லு வச்சிருப்பேன். அந்த செல்போன் பலருடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் சீரழிக்குது என்பதை பற்றி எனது சொந்த பாடலாக ஒரு பாடல் போடுங்க. சொல்றேன் போடுங்க. எங்கு நிறைந்திருக்கும் செல்லு செல்லு, பல குடும்பத்தை கெடுக்குது இந்த செல்லு செல்லு, சம்சாரி கையிலையும் செல்லு செல்லு. அரோஹரா கந்தனுக்கு, அரோஹரா கந்தனுக்கு, அரோஹரா முருகனுக்கு, அரோஹரா. ஐயா அடுத்த வரி. இப்பெல்லாம் சாமியாரு கையிலையும் செல்லு செல்லு. துராஜனே, என்னண்ணே சம்சாரி கையில செல்லு இருந்துச்சுன்னா உரம் வாங்கணும், மழை தண்ணி பெய்ய போது உழுகணும், வய உழுகணும், டிராக்டரை கொண்டுட்டு வாங்கடா உழுகணும். இது நாயம். சாமியாரு அவன் தான் எல்லாத்தையும் முற்றும் துறந்த முனிவர். சாமியாரை தொலைஞ்சு போயிட்டானே, அவனுக்கு என்ன மயத்துக்கு செல்லு? சரியா கேட்டிய. சாமியாருக்கெல்லாம் எதுக்கு செல்லு? எதுக்கு? அப்புறம் சினிமா நடிகர் ரஞ்சிதா கிட்ட பேசுறேன்னா அந்த சாமியார் எதுல பேசுவாரு? அது இன்னும் இளமையாவா இருக்கு. ரஞ்சிதா நச்சு எடுக்கல, விட மாட்டாங்க. அப்படியா? அடுத்த ரெடி பண்ணிருப்பேன். அரோஹரா. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு, படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு. பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு அனுப்புறான்? நல்லா படிச்சு நம்ம பிள்ளை பட்டதாரி ஆகி ஏதாவது ஒரு கவுர்மெண்ட் என்ன மண்டு மண்டுங்கிற மண்டு வேலை பார்க்கணும் தான். இது ஒரு மண்டு, அது ஒரு மண்டு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி 3 வயல கத்தி எடுத்துக்கிட்டு வாத்தியார விரட்டி இருக்காங்க. ஏன் படிக்க போற புள்ள கத்தி எடுத்துக்கிட்டு நான் கூட முடிவெட்டவன் பார்த்தேன். தேவையில்லா படம் பார்க்க தேவையா செல்லு. துராஜனே, அது என்ன செல்லுன்னு வாங்குற? அப்ப தேவையான படம் தேவையில்லாத படம்னா என்ன படம்? ஓ, புரியுற மாதிரி படம். ஆபாச படம் பார்க்க தேவையா செல்லு. படத்துல ஒரு ஆபாசமா இருக்கு. என்னத்த இந்த பாட்டை பாட விட மாட்டாங்க. அப்படி இல்லையா? தெரியும்ல, சந்தேகம் மக்களுக்கு புரியணும் இல்லையா? இன்னும் புரியுற மாதிரி பாடணும். அம்மனை கூட்டி இந்த படமா செல்லு. அண்ணே இதுவா நாகரீக சொல்லு.
எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு எல்லோரும் வீட்டிலையும் செல்லு செல்லு படிக்கிற புள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு படிக்கிற புள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு இதுவா நாகரீகம் சொல்லு சொல்லு எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு எல்லோரும் வீட்டிலையும் செல்லு செல்லு தண்ணி போட்டு செல்லு பேசி வண்டி ஓட்டுறான் ஆமாண்ணே புளிய மரம் போட்டு மரம் போய் முட்டுறான் தண்ணி போட்டு வண்டி ஓட்டி செல்லு பேசுறான் புளியமாக போட்டு மரம் போய் முட்டுறான் செல்லாத வீதியில செத்து கிடக்குறான் செல்லாத வீதியில செத்து கிடக்குறான் செத்தவன் செல்லுலதான் வீட்டுக்கு தான் தகவல் சொல்லுறான் துராசனே என்னண்ணே? சந்தேகம் வந்துருச்சு வந்துடா செல்லு பேசிட்டு போய் எதுல போஸ்ட் மரமும் புளிய மரமும் முட்டி செத்துப்பிட்டேன் முதவி அப்புறம் செத்தவன் வீட்டுக்கு எப்படி செல்லால தகவல் சொல்றேன் உங்க ஆள் தண்ணியை போட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தாரு வண்டியில வரையில அண்ணன் இன்கம் கால் அட்டன் பண்ணாரு இப்ப அதனால அண்ணன் போயிட்டாரு அவுட் கோயிங் திருப்பி வர மாட்டாரு வராது ஒரு 5000 பணம் கொடுத்தா செல்லு வாங்கலாம் அப்படியா வாங்கலாம் அதே ஒரு 50,000 பணம் கொடுத்தா மோட்டர் பைக் வாங்கலாம் வாங்கலாம் 500 கோடி கொடுத்தாலும் போன உயிரை வாங்க முடியுமா முடியாது நிறைந்திருக்கும் செல்லு செல்லு எல்லோரும் வீட்டிலையும் செல்லு செல்லு கொண்டாட்டி போன் பண்ணா வந்தேன் தூக்கி போட்டு இதுலயே மிதிச்சு முகரையா பாரு மகன் ரைடி கட்டுனா பொண்டாட்டி போன் பண்ணா கட்டுக்க மாட்டான் அடி பவுடர் போட்டியாமா சாப்பிட்டியாடி எந்த ஒரு நாடகம் மழை பெய்யுதா இங்க லேசா காத்து அடிச்சுச்சுமா மழை மயிரில் கூட வராது போல நீ பார்த்து பத்திரமா வா போன் பண்ணுனா கண்டுக்க மாட்டான் சின்ன வீடு போன் பண்ணுனா சிரிச்சு பேசுவான் வாங்கின சம்பளம் எல்லாம் செல்லுல போட்டான் வாங்கின சம்பளம் எல்லாம் செல்லுல போட்டா வீட்டுல பொண்டாட்டி புள்ள எல்லாம் பட்டினி போட்டான் ஆரம்பிச்சிட்டாரியா ஆமாண்ணே இருனே வாங்கின சம்பளத்தை எல்லாம் செல்ல ஓட்டா அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைய பட்டினி ஓட்டானா புரியல இல்ல ஒரு ஆம்பளை அதிகாலையில எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு நெத்தி நிறைய திருநீரிட்டு ஒரு கட்டிங்க போட்டு என்ன காலையில எந்திரிச்சு நீராரத்தை குடிச்சுட்டு ஏற்கனவே எடுத்துக்கிட்டு வயல்ல ஓட்டு அது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஆமா இப்ப டிராக்டர் வந்துருச்சுல இப்ப கட்டிங் ஏன் போடுறாங்க அப்பதான் அந்த கையால் ஆட்ட நிக்கும் உழுகிறதுக்கு கை நிறைய சம்பாதிக்கிற காசு ஒரு ஆம்பளை எங்கே கொடுக்கணும் வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைகிட்ட கொடுக்கணும் அப்படி கொடுத்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு நம்மளால அங்கே கொடுக்க மாட்டேன் வேற வர்ற வழியில எத்தனை பொம்பளை வச்சிருக்கானோ அத்தனை பொம்பளைக்கு ஆப்பர்ல காசு ஏற்றி விட்டுருவாங்க இங்க வீடு சூப்பரா இருக்கும் எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு எல்லோரும் வீட்டிலையும் செல்லு செல்லு பிள்ளைக்கெல்லாம் செல்லியே இப்ப காலேஜ் போன ஒண்ணு ஆளுங்க படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் செல்லு ஏதுங்க இப்ப காலேஜ் போன பிள்ளை ஆளக்கானுங்க பெற்றவங்க வயிற்றுல தான் நெருப்பு தானுங்க பெற்றவங்க வயிற்றுல தான் நெருப்பு தானுங்க கள்ள காதலுக்கு காரணமே செல்லுதானுங்க ஐயோ படுத்தி எடுக்கிறீங்களப்பா ஏப்பா காதல்ல வேற நல்ல காதல் கள்ள காதலா இருக்குல்ல எப்படி நல்ல ஒரு காதல் பண்ணா யார் தெரியுமா சண்டைக்கு வருவா பெத்த உங்க கூட பிறந்தவங்க படிக்கிற வயசுல இதெல்லாம் தேவையில்லைன்னு சண்டைக்கு வருவாங்க சரி இதே கள்ள காதல் பண்ணா யார் சண்டைக்கு வருவா யாரு அந்த பிள்ளையோட புருஷனும் நம்ம பொண்டாட்டியும் விளக்கப்பாத்து எடுத்து எழுப்புவாங்க கள்ள காதலுக்கு நல்ல காதலுக்குள்ள வித்தியாசம் என்ன வித்தியாசம் வீட்டுக்காரர் வேலைக்கு போயில வாசப்படி நின்று போயிட்டு வாங்கன்னா அது நல்ல காதல் அவர் போயிட்டாரு நீங்க வாங்க வீட்டுக்கு நின்னா அது கள்ள காதல் சூப்பர்ரா கள்ள காதலுக்கு காரணமே செல்லுதானங்க எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு எல்லோரும் வீட்டிலையும் செல்லு செல்லு காலத்துல செல்லு ஏறுங்க இப்ப சின்ன சிறுசு கையில தான் செல்லுதானங்க அவசரத்துக்கு செல்லு ரொம்ப தேவைதானுங்க அவசரத்துக்கு செல்லு ரொம்ப தேவைதானுங்க அதுல அளவோடு பேசினாலும் நன்மைதானுங்க ஏன் சொல்றான் ஏன்னு நம்ம வயல போன் வந்துட்டா வீட்டுக்குள்ள இருந்து பேச மாட்டாங்க கருவத்தூருக்கு போயிடுறேன் அங்க உட்காந்து என்ன வச்சுனா சீம கருவில என்னன்னு வைக்கவா எதுல ஏய் நான் அப்புறம் வச்சிருவேன் வைக்கவா எதுல எதுல வைக்கிறேன் ஐடியா அங்கே அடகு வாங்குறாங்க அதுல அளவோடு பேசினாலும் நன்மைதானுங்க எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு எல்லோரு வீட்டிலையும் செல்லு 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 அப்படி கைதட்டுங்க சும்மா கைதட்டுங்க நன்றி நன்றி ஆமா ஆமா அற்புதமான முறையில்
பார்த்தா உள்ள